ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஷோடாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வாட் இஃப் சீசன் 3 ஃபினாலே எபிசோட தான் இந்த வீடியோல பிரேக் டவுன் பண்ண போறோம். அதாவது 8வது எபிசோட. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்க நோட்டிபிகேஷனா வந்து நிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எபிசோட் 7 பிரேக் டவுன் போட்டுருந்திருப்போம். அதை யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். வாட் இஃப் சீசன் 3 எபிசோட் 8 பாத்தீங்கன்னா அனிமேட்டட் சீரிஸோட பிரம்மாண்டமான ஃபினாலே கொடுத்திருப்பாங்க. இந்த வாட் இஃப் சீரிஸ் பாத்தீங்கன்னா 2021ல ஆரம்பிச்சு இப்ப அந்த ஷோவை ஒரு வழியா முடிச்சிட்டாங்க. இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம வாட்சர் ஏகப்பட்ட டைம்ஸ் அவரோட சத்திய பிரமாணத்தை உடைச்சிருந்திருப்பாரு. அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் நம்ம வாட்சர் கவுன்சிலும் கூட்டு போயிருந்திருப்பாங்க. அதாவது அவரோட ரீலம்ல இருந்துட்டு மல்டிவர்ஸை வாட்ச் பண்றது மட்டும் தான் வேலையா இருந்திருக்கும். ஆனா அதை விட்டுட்டு அவரு ஏகப்பட்ட யூனிவர்ஸோட தலையெழுத்துல குறுக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸ்ல இருக்கிற இன்னும் ஏகப்பட்ட வேரியன்ஸ் நல்லாவே காமிச்சிருந்திருப்பாங்க. அதை பத்தி இப்ப ஒரு பேச்சாவே போயிட்டு தான் இருந்திருக்கும். அந்த வேரியன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இது முடிவில்ல, இதுதான் ஆரம்பம் சொல்ற மாதிரி அந்த வேரியன்ஸோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ல. அப்ப இதுல இருந்தே அடுத்த சீசனுக்கும் லீடு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி மார்வல் இதை முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு திருப்பி ஆரம்பிக்கலாம்ல. அதாவது கோட்டை முதல்ல இருந்தாலிங்க மறுபடியும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன்னு சொல்லி நம்ம வாட்சர் உவாட்டுவா அவரோட ஸ்டைல்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம் போல. இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட் 7ல பாத்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் தி மல்டிவர்ஸ் சேர்ந்தவங்களும் இன்ஃபினிட்டி அல்ட்ரானும் 5th டிமென்ஷனை ஆக்சஸ் பண்றதுக்கு தயாரா இருந்திருப்பாங்க. வாட்சர்ஸ் மற்றும் அப்சர்வேஷன் பிளேனோட ஹோமாவே இருந்திருக்கும். அதாவது நம்ம வாட்சரான உவாட்டுவையும் கேப்டன் கார்டரையும் ரெஸ்கியூ பண்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. இதுதான் இந்த எபிசோட்ல மேஜர் ரோலை ப்ளே பண்ணியிருந்திருக்கும். அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட எண்டிங்லயும் ஒரு ட்ராஜடியாவே முடிஞ்சு போயிருந்திருக்கும். அதாவது ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்தி இருந்திருப்பாங்க. இந்த எபிசோட பிரேக் டவுன் மட்டும் இல்லாம அதுல இருக்கிற ஒரு சில ஈஸ்டர் எக்ஸையும் ரெஃபரன்ஸையும் டீடைலாவே பார்ப்போம். வாங்க எபிசோட பிரேக் டவுன் பண்ணிடுவோம். அதாவது இந்த எபிசோட ஓப்பனிங்கே பாத்தீங்கன்னா நம்ம உவாட்டுன்னு சொல்லப்போற நம்ம வாட்சரோட பாஸ்ட் லைஃப் தான் காமிச்சிருந்திருப்பாங்க. அதாவது அவர் எப்படி இந்த மல்டிவர்ஸ கண்காணிக்க வாட்சரா எமினன்ஸால எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்றதையும் அவரோட ஆர்ஜினியும் பாத்தீங்கன்னா லைட்டா டீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது எமினன்ஸ் பாத்தீங்கன்னா தன்னோட மாபெரும் நம்பிக்கைக்குரிய மாணவனா நம்ம வாட்சரை செலக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. நம்ம உவாட்டு பாத்தீங்கன்னா அதாவது வாட்சரா தன்னோட சத்திய பிரமாணத்தையும் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்ததையும் காமிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரசன்ட் பக்கம் வந்தோம்னா நம்ம வாட்சரான உவாட்டு அவர் பண்ண குறுக்கீடுகளுக்கான சரியான காரணத்தை சொல்லியே ஆகணும்னு நம்ம வாட்சர் கவுன்சில் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்காக தன்னோட சத்தியத்தை மீறி ஒண்ணுக்கு மேற்பட்ட தடவை ஹீரோஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம எமினன்ஸ் வந்து ஒரு 2 குற்றச்சாட்டை நம்ம வாட்சர் மேல வைக்கிறாங்க. அதாவது தன்னோட யூனிவர்ஸ் தானே அழிச்சு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வேரியன்ட்க்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த வேரியன்ட் புது யூனிவர்ஸை கிரியேட் பண்ணியிருந்திருக்கும். இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதுன்னு அப்படின்னு நம்ம வாட்சர் கிட்ட கேட்பாங்க. அதுக்கு நம்ம வாட்சர் பாத்தீங்கன்னா இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருந்தாலும் இது ஒரு மிராக்கல். அதாவது ஒரு வேரியன்ட் தான் அழிச்ச யூனிவர்ஸை தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த யூனிவர்ஸை மறுபடியும் ரீபில்ட் பண்ணிருக்கு. அப்படி அந்த வேரியன்ட் கிரியேட் பண்றதுக்கு கொடுத்த வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட பிறப்பை தான், அதோட எக்ஸிஸ்டன்ஸ்ல தான் இந்த யூனிவர்ஸோட பிறப்பை இருந்திருக்கும். நம்ம வாட்சரோட பதில அந்த எக்ஸிகியூஷனர் ஏத்து இருந்திருப்பாரு. இந்த முத குற்றச்சாட்டை மன்னிச்சாலும் 2வது குற்றச்சாட்டு நாங்க மன்னிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 2வது குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா தியாமத்தோட எமர்ஜென்ஸால இந்த உலகம் துண்டு துண்டா சதறி போயிருந்திருக்கும். அதுல மிஞ்சின மக்களை நம்ம மிஸ்டரியோ வந்து ரூட் பண்ணி இருந்திருப்பான். நீ இன்டர்ஃபியர் பண்ணதுனால நம்ம ரீரி வில்லியம்ஸோட டெத்தை மிஸ்டரியோ கையில இருந்து மாத்தி இருந்திருப்ப. எல்லா யூனிவர்ஸ்லயும் எல்லா டைம்லையும் பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்டரியோ கையில ரீரி வில்லியம்ஸ் ஆகிறதா இருந்திருக்கும். அதை சேஞ்ச் பண்ணதுனால அந்த யூனிவர்ஸோட தலையெழுத்து மாறி போயிருந்திருக்கும். அதோட ஏகப்பட்ட லிஸ்டும் போய்கிட்டதா இருக்கும்னு நம்ம வாட்சர் கவுன்சில் சொல்லி இருந்திருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம பெக்கி கார்ட்டரை மென்ஷன் பண்ணி சொல்லி இருந்திருப்பாரு. உவாட்டுவோட பெரிய தலையீடு நம்ம பெக்கி கார்ட்டர் தான் ரெப்ரசென்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்களும் இந்த வாட்சர்ஸால ரீசெண்டா கேப்சர் பண்ணப்பட்டு இருந்திருப்பாங்க இன்ஃபினிட்டி அல்ட்ரானோட யூனிவர்ஸ்ல இருந்து. அவங்க பாத்தீங்கன்னா நம்ம பெக்கியும் வாட்சரையும் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அதாவது அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அல்ட்ரான் அந்த வாட்சர்ஸை அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம ஹீரோஸ் பெக்கியும் உவாட்டுவை ரெஸ்கியூ பண்ற வரைக்கும் தடுத்துட்டு இருந்திருப்பாரு. அதாவது அந்த ஹீரோஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் சுப்ரீமோல புது யூனிவர்ஸ்க்கு போக பார்த்திருப்பாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ்ல வாட்சரோட பவர்ஸ் வேலை செய்யாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அது ரொம்ப லேட் ஆகி இன்ஃபினிட்டி அல்ட்ரானுமே கொல்லப்பட்டிருக்கும். அந்த வாட்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்ணது மட்டும் இல்லாம உவாட்டையும் அந்த மத்த ஹீரோஸையும் கொல்றதுக்கு தயாரா இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களோட சோலி முடிஞ்சுன்னு சொல்றப்ப நம்ம உவாட்டு பாத்தீங்கன்னா அவரோட சத்திய பிரமாணத்தை மத்த ஹீரோஸ் கூட ஷேர் பண்ணி ஒவ்வொரு ஹீரோஸும் காஸ்மிக் லெவல் பவர்ஸை ரீச் பண்ணி இருந்திருப்பாங்க. இதனால அந்த வாட்சர்ஸ்குள்ளேயும் நம்ம உவாட்டோ அண்ட் ஹீரோஸ்குள்ளேயும் பெரிய பேட்டில போய்கிட்டு இருந்திருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல இருக்கிற எபிசோட்ல இல்லாத ஒரு விஷயத்தை இந்த எபிசோட்ல நல்லாவே ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த ஹீரோஸ்க்கும் பாத்தீங்கன்னா வாட்சர்ஸோட அதே பவர்ஸ் இருக்கிறதுனால ஒரு காஸ்மிக் பீயிங்ஸ் வாராவே இருந்திருக்கும். அதோட முடிவுல பாத்தீங்கன்னா எமினன்ஸ் வந்து தி எக்ஸிகியூஷனர் இன்கார்னேட்டோட மெர்ஜ் ஆகி பெரிய காஸ்மிக் பவரை வெளியே விட்டு இருந்திருப்பாங்க. அதன் விளைவா பாத்தீங்கன்னா அந்த எமினன்ஸ் வந்து அந்த ஹீரோஸோட ஒவ்வொரு வேரியன்ட்டையும் ஒவ்வொரு யூனிவர்ஸ்ல இருந்து எரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல எக்ஸாக்ட்டா நோட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஹீரோஸ்க்கு பின்னாடி ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் எரேஸ் ஆகிறத காமிச்சிருந்திருப்பாங்க. அதாவது அந்த வேரியன்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா எக்ஸ்மேன், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்,
இன்ஹியூமன்ஸ், இன்னும் மார்வல் எந்தெந்த சூப்பர் ஹீரோ டீம் இருக்கோ அந்த டீம்ல இருக்கிற ஒரு கேரக்டராவே அழகாவே காமிச்சிருந்திருப்பாங்க. குறிப்பா அந்த ஹீரோஸோட வேரியன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா தக்காளி தாறுமாறா இருந்திருக்கும். குறிப்பா சொல்லணும்னா நம்ம கார்ட்டரோட வேரியன்ஸ் தான். அதாவது மைட்டி தோர், எல்காட்ரா, வுல்வரின், சேபர் டூத், ஜீன் கிரேன்னு ஏகப்பட்ட வேரியன்ஸை காமிச்சிருந்திருப்பாங்க. வாட்சர்ஸ் அந்த ஹீரோஸோட வேரியன்ஸை எரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பெகி வந்து ரெஃப்யூஸ் பண்ண பார்த்திருப்பாங்க. இதுக்கு மேல என்னோட ஃப்ரெண்ட்ஸை ஒருபோது இழக்க விரும்பலன்னு சொல்லிட்டு புதுசா கிடைச்ச வாட்சரோட காஸ்மிக் பவரையும் தன்னோட மன வலிமையும் வச்சு எமினன்ஸ் மேல பெக்கி தன்னை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இதன் விளைவா பாத்தீங்கன்னா அந்த காஸ்மிக் அட்டாக் ஸ்டாப் பண்ணப்படுது. அதோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட வேரியன்ஸையும் காப்பாற்றப்படுறாங்க. அதோட நம்ம பெக்கி பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே ஸ்ட்ரேஞ்ச் சுப்ரீமோட புது யூனிவர்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாட்சஸோட பவர்ஸ் எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிருந்திருக்கும். நம்ம பெக்கி கார்ட்டரோட கடைசி ஹீரோயிசமும் முடிஞ்சு போயிருந்திருக்கும். நம்ம உவாட்டு பாத்தீங்கன்னா மத்த வாட்சர்ஸை பொழைச்சு போன்னு விட்டு இருந்திருப்பாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம உவாட்டு வாட்ச் பண்றதையும் தாண்டி இன்னும் அழகான விஷயங்கள் இருக்குன்னு நம்ம எமினன்ஸ்க்கு மல்டிவர்ஸோட உண்மையான அழகை காமிச்சிருந்திருப்பாரு. அதை நம்ம எமினன்ஸும் அக்செப்ட் பண்ணி இருந்திருப்பாரு. நம்ம பெக்கியால சர்வைவ் ஆன ஹீரோஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன் பிளேன்ல பெக்கியோட ஷீல்ட வச்சு அவங்களோட ஃபியூனரல நடத்தி இருந்திருப்பாங்க. இதுதான் இந்த எபிசோடோட எண்டிங்காவே இருந்திருக்கும். உண்மையில அந்த ஹீரோஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம பெக்கியோட சாக்ரிஃபைஸ் ரொம்பவே மதிச்சிருந்திருப்பாங்க. அதை சொல்ற விதமா பாத்தீங்கன்னா நம்ம உவாட்டு மத்த வாட்சர்ஸோட லைஃபையும் பழச்சு போன்னு விட்டு இருந்திருப்பாரு. நம்ம உவாட்டு பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸை வாட்ச் பண்றது மூலமா அதுல கத்துக்கிட்ட விஷயங்களை அழகோட சேர்த்து நம்ம எமினன்ஸ்க்கும் டீச் பண்ணது மட்டும் இல்லாம ஆஃபரும் பண்ணி இருந்திருப்பாரு. அதாவது மல்டிவர்ஸோட அழகை என்னைக்குமே அழியாம காப்பாற்றணும்ன்றதுக்காக தன்னோட சத்திய பிரமாணத்தை மீறினதையும் நம்ம எமினன்ஸ் கிட்ட சொல்லி இருப்பாரு. அவரும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அதாவது இந்த மாதிரி எண்டிங்க இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல பாத்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாவும் இருந்திருக்கும், சோகமாவும் இருந்திருக்கும். இந்த வாட் இஃப் சீசன் 3யோட ஃபினாலேல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேரியன்ஸ் ஷோ பண்ணி எண்டிங் சீனை வச்சிருந்திருப்பாங்க. அதாவது இந்த எபிசோட ஃபைனல் சீன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேரியன்ஸை ஷோ பண்ணி இருந்திருப்பாங்க. நம்ம உவாட்டுவும் அவரோட நரேஷனோட இந்த சீரிஸை க்ளோஸ் பண்ணி இருந்திருப்பாரு. அத மிரர்ஸ் மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அந்த ஃபைனல் எண்டிங் சீன்ல அப்பியர் ஆன வேரியன்ஸ் யார் யாருன்னு பாப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6 ஆர்ம்டு ஸ்பைடர்மேன், அதாவது 6 கை இருக்கிற ஸ்பைடர்மேனை காமிச்சிருந்திருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சாமுராய் கோஸ்ட் ரைடர் ரீரி வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா பனிஷரோட கேரக்டர்ல இருந்திருப்பாங்க. அதாவது கமராவோட வேரியன்ட் பாத்தீங்கன்னா வெட்டிங் ட்ரெஸ்ல இருக்க மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிளேட் வந்து மூன் நைட்டா இருந்திருப்பாரு. அதாவது இந்த வருஷம் வரப்போற மார்வல் ஜாம்பிஸ்லயும் டெபியூட் ஆக போறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெப்பன் எக்ஸ் தானோஸ், அடுத்து பாத்தீங்கன்னா கிங்கோ வந்து அயன்மேன் சூட்ல இருந்திருப்பாரு. அடுத்து மிஸ் மார்வலும் வாசும் கலந்த மாதிரி ஒரு வேரியன்ட் இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஹல்க்னு சொல்லப்படுற ஒரு ஹல்க் வேரியன்ட் சார்சரர் சுப்ரீமா இருக்கிறதையும் காமிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கார்லட் விட்ச் ஹோவர்ட் தி டக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு வேரியன்ட் காமிச்சிருந்திருப்பாங்க. மேபி பர்టిక్యులர் இந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா நம்ம எபிசோடோட ஹீரோஸ்ல ஒருத்தரான பேர்டியோட ஒரு வேரியன்ட்டா கூட இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டிராகன் வாரியரா இருக்கிற ஒரு ஹாக்காயை காமிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து எக்ஸ்மேன் 97ல சேர்ந்த ஜூப்ளின்ற ஒரு கேரக்டர் சில்வர் சஃபரோட மேஷப் பண்ண மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரல் மாதிரி இருக்கிற ஒரு கேப்டன் அமெரிக்காவை காமிச்சிருந்திருப்பாங்க. அதோட வகாண்டானோட ஷீல்டையும் வீல் பண்ணிருக்க மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செர்சி டேன் விட்மனோட டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டெட்பூல் வந்து ஏகப்பட்ட கன்ஸோட இருக்கிற மாதிரியும் காமிச்சிருந்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா யங் ஹெலா மியால்னோர் எடுக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அதாவது வாட் இஃப் காமிக்கோட இமென்சிவ் ஸ்டோரியோட ரெஃபரன்ஸ் பண்ணி காமிச்சிருந்திருப்பாங்க. நம்ம ஷாங்சி பாத்தீங்கன்னா ஸ்டார் லார்ட் மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. வாட் இஃப் சீசன் 1ல எப்படி நம்ம டிசாலா வந்து ஸ்டார் லார்டா இருக்கிறதோ அதை அப்படியே மிரர் பண்ணி காமிச்சிருந்திருப்பாங்க. அதோட 10 ரிங்ஸோடையும். அடுத்து பாத்தீங்கன்னா ஷெரீப் லோக்கியை காமிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி விட்சை காமிச்சிருந்திருப்பாங்க. மார்வலோட காமிக் புக்ல இருக்கிற மாதிரியே, அதாவது கேரல் டான்வர்ஸ் நோவாவோட சென்டியூரியனா இருக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஒரு வேரியன்ட்டையும் காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த வேரியன்ட் வந்து எக்ஸாக்ட்டா கிளியரா தெரியாதனால எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லவும் முடியல. இதுல வந்து ஒரு சில வேரியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது யங் ஹெலா, இன்ஃபினிட்டி விட்ச், கேரல் டான்வர்ஸ் சென்டியூரியன், இவங்க எல்லாருமே வாட் இஃபோட காமிக்ஸ்ல வந்த இமென்சிவ் ஸ்டோரியில மார்வலோட வீடியோ கேம் ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த எபிசோட்ல இருக்கிற ஈஸ்டர் எக்ஸையும் ஒரு சில ரெஃபரன்ஸையும் டீடைலா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வாட்சரோட ஏகப்பட்ட தலையீடுகளை காமிச்சிருந்திருப்பாங்க. அதாவது நம்ம வாட்சர் பாத்தீங்கன்னா அவனோட சத்திய பிரமாணத்தை ஒரு சில கேரக்டர்ஸ்க்காக பிரேக் பண்ணதை நம்ம எமினன்ஸ் நல்லாவே மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த கேரக்டர்ஸ்ல யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பெக்கி கார்ட்டர், ஸ்ட்ரேஞ்ச் சுப்ரீம், ரீரி வில்லியம்ஸ், ஜூன் ஃபேன், அதோட பாத்தீங்கன்னா ரீட் ரிச்சர்ஸ், நிக் ஃபியூரி, ஷீகல், இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உவாட்டு வந்து அவரோட பேரை ஷேர் பண்ணியிருந்திருப்பாரு. உவாட்டு பாத்தீங்கன்னா அவரோட பேரை அவரோட ஹீரோ டீம்மேட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருந்திருப்பாரு. மூணாவது பாத்தீங்கன்னா பெக்கி அண்ட் ஸ்டாமோட கிளாசிக் தீம் தான் நம்ம வாட்சஸோட பேட்டில்ல பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா அண்ட் எக்ஸ்மேன் 97ஓட தீமை ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது நம்ம ஸ்டாம் அண்ட் பிக்கி அப்பியர் ஆகிற சீன்லயும். இதுல கடைசியா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் சுப்ரீமோட லிவிங் யூனிவர்ஸ் தான். அதாவது எமினன்ஸ் டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சார்சர் சுப்ரீமோட லிவிங் யூனிவர்ஸ்க்கு கொண்டு வரப்பட்டிருப்பாரு. இதன் மூலமா பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் எந்தவித மேஜிக்கும் பவர்ஸும் யூஸ் ஆகுன்றத ரிவீல் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது இந்த வாட் இஃப் சீசன் 3 எபிசோட் 8ல பாத்தீங்கன்னா வாட்சர்ஸால நம்ம ஹீரோஸோட ஒவ்வொரு யூனிவர்ஸ்ல இருக்கிற வேரியன்ட்ஸையும் அழிக்கிற மாதிரி மிரட்டி இருப்பாங்க. அதாவது ஸ்டாம், ககோரி, பெக்கி அண்ட் பேர்டி இவங்களோட வேரியன்ட்ஸ் எல்லாம் மல்டிவர்ஸ்ல இருந்து அழிக்க விடாம நம்ம பெக்கி வந்து தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த அட்டாக்கை ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுல வந்து எல்லா டிஃபரெண்ட் வேரியன்ட்ஸையும் நம்மளால ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கும். அதுலயும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் கார்ட்டர்
கார்டரோட வேரியன்ட்ஸ் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா பிளாக் நைட். அதாவது ஒரு வேரியன்ட் பாத்தீங்கன்னா பெக்கியோட வெர்ஷனா இருந்து பிளாக் நைட்டா இருந்திருப்பாங்க. அதோட அவங்க ஜெனரிக் மெடியாவல் ஆர்மரையும் வியர் பண்ணி இருந்திருப்பாங்க. செகண்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா சேபர் டூத். ஒரு வேரியன்ட் ஆஃப் பெக்கி பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்களுக்காக எக்ஸ்மெனோட கிளாசிக் வில்லனாவும் டெபியூட் ஆயிருந்திருப்பாங்க. மூணாவது வேரியன்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரா. அதாவது நம்ம பெக்கி கேப்டன் கார்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எலக்ட்ராவா மாறி இருந்திருப்பாங்க. அதாவது இந்த எலக்ட்ரா கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம டேர்டெவிலோட டீம் அப் பண்ணி இருந்திருப்பாங்க. ரீசெண்டா டெட்பூல் அண்ட் வூல்வரின்ல அப்பியர் ஆயிருந்திருப்பாங்க. அந்த கேரக்டரா நம்ம கேப்டன் கார்டரா இருந்தா எப்படி இருந்திருக்கும்னு காமிச்சிருப்பாங்க போல. நாலாவது வேரியன்ட் பாத்தீங்கன்னா டெத்லாக். அதாவது சைபோர் கேப்டன் கார்டர் பாத்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸ்ல வர டெத்லாக்க ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி இருந்திருப்பாங்க. அஞ்சாவது வேரியன்ட் பாத்தீங்கன்னா அஸ்கார்டியன். இந்த வேரியன்டான கேப்டன் கார்டர் பாத்தீங்கன்னா அஸ்கார்டியன் ஆர்மரா வியர் பண்ணி இருந்திருப்பாங்க. மேபி அவங்க தோரா இருந்திருக்கலாம், அப்படி இல்லனா பல்கேரியா கூட இருந்திருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ககோரியோட வேரியன்ட்ஸ் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா அபாக்லிப்ஸ். அதாவது வாட் இஃப் ககோரி பிகம் தி மேஜர் எக்ஸ்மென் வில்லன் அபாக்லிப்ஸ். அதாவது நம்ம எக்ஸ்மென் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மெயின் வில்லனான அபாக்லிப்ஸாவும் அவங்களோட வேரியன்ட்ஸ் ஒரு யூனிவர்ஸ்ல இருந்திருக்கும். ரெண்டாவது வேரியன்ட் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன். அதாவது ககோரி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பழசான வெஸ்டர்ன் காஸ்டியூமை வியர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மூணாவது வேரியன்ட் பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா. அதாவது மோவாக் நேஷன்ஸோட கேப்டன் அமெரிக்கா வேரியன்ட்னே சொல்லலாம். நாலாவது வேரியன்ட் பாத்தீங்கன்னா இந்த ககோரியோட வேரியன்ட் பாத்தீங்கன்னா மார்வல்ஸோட வெர்ஷனை ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அஞ்சாவது வேரியன்ட் பாத்தீங்கன்னா கிளாசிக் எக்ஸ்மென் காஸ்டியூம். இந்த ககோரியோட வேரியன்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்மெனோட கிளாசிக் ப்ளூ அண்ட் yellow காஸ்டியூமை வியர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி இந்த வேரியன்ட் வந்து ஜீன் கிரேவா கூட இருக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பேர்டியோட வேரியன்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா நோவா காப்ஸ். அதாவது நம்ம பேர்டி வந்து நோவா காப்ஸ்க்காக ஒருவேளை ஜாண்டர்ல ரெக்ரூட் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு இதை டீஸ் பண்றாங்க போல. ரெண்டாவது வேரியன்ட் பாத்தீங்கன்னா கார்ட்டூன் பேர்டி கிளாசிக் கார்ட்டூன் டக் வேரியன்ட்டாவும் காமிச்சிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாமோட வேரியன்ட் தான். அவங்களோட வேரியன்ட் பாத்தீங்கன்னா பிளாக் பேந்தரா காமிச்சிருப்பாங்க. அதாவது ஸ்டாமோட காமிக் ஹிஸ்டரியை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு தடவை டிச்சாலாவோட ஒய்ஃபாவும் வகாண்டாவோட கியூனாவும் இருந்திருப்பாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்க நோட்டிஃபிகேஷனா வந்து நிக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சைனிங் ஆஃப் ஷோ டாக்ஸ்.